ஸோ இதில் லக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கு வந்து ஒரு 30% லக்குன்னு கூட நான் சொல்லலாம். பட் 70% உங்கள் கையில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 70% வச்சு தான் நம்ம வேலை பண்ண முடியும். அந்த 70% வச்சு தான் நம்ம நம்பிக்கையோட செயல்பட முடியும். லைஃப்பில் எதுவுமே 100% கிடையாது இல்லையா? எதையுமே 100% நம்ம நம்ப முடியாது. ஸோ அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் லக்குன்னு சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங், பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் போட்டு பார்த்தா இதில் வந்து மேபி ஒரு 30% லக்குனா கூட 70% உங்கள் கையில் இருக்குது. ஒரு லக்கு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது எனக்கு எக்ஸாம் ஒரு ஸ்டேஜ் நான் எழுதும் போது எனக்கு கிளியர் பண்ணிவிடுவாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தோம். நான் சொன்னேன், என்னோட வாத்தியார்கிட்ட சொன்னேன், நான் பாஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன், எனக்கு சர்வீஸ் வந்துடும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காத, ஒழுங்காக அடுத்த ஃபிலிம்ஸுக்கு படினாங்க. நான் எழுதலை, அந்த ஃபிலிம்ஸ் எழுதலை. நான் 2009 ப்ரிலிம்ஸ் எழுதுகிறேன், 2009 மெயின்ஸ் எழுதுகிறேன், 2010 மார்ச் 8ஆம் தேதி என்னோட இன்டர்வியூ, மே 23 ப்ரிலிம்ஸு, மே 6 என் ரிசல்ட் வந்துருச்சு. பட் நான் அப்ளை பண்ணவே இல்லை அந்த எக்ஸாமுக்கு, ஏன்னா நான் இது பண்ணேன். பட் ஆனால் என்ன லக்கில் வந்து எனக்கு ஒரு சப்ஜெக்டில் மார்க் கம்மியானதுனால என்னோட ரேங்க் பின்னாடி போய் எனக்கு தமிழ்நாடு மாநிலம் கிடைக்காம மணிப்பூர் மாநிலம் கிடைச்சி. ஸோ அந்த மாதிரி வந்து லக் ஆல்வே இருக்கும். பட் லக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து பொருட்டு கிடையாது.